மெடிடேஷன் பண்ணலாம். அதேமாதிரி ராகு தசை ஒருத்தருக்கு மிக கடுமையாக நடக்குது அப்படின்னா, கடுமையான பலன்களை கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது வந்து உங்களுடைய குலதெய்வம் தான். குலதெய்வத்துக்கு அடுத்தது மிக 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 முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லை காவல் தெய்வங்கள். காவல் தெய்வங்கள் ராகுவிற்கு. அதேமாதிரி வந்து கருப்பணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வம் ராகுவிற்கு மிக மிக பிடித்தமான ஒன்று. இது வந்து இதெல்லாமே வந்து லாஜிக்கலி ஒரு தாந்திரிகமாகவே வரும். இப்போ கருப்பணசாமிக்கு ராகுவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தாற்பயமாக அது இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கோம். நிறைய சம்பந்தம் இருக்குது கருப்பணசாமிக்கும் ராகுவுக்கும், ஐயப்ப சாமிக்கும் ராகுவுக்கும். இந்த ஐயப்ப சாமிக்கு ராகு இருக்கும். இந்த 18 வருஷம் ராகு தசை நடக்கும்போது ஒவ்வொரு வருஷம் நீங்கள் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு நீங்கள் சபரிமலை போயிட்டு வந்துட்டீங்கன்னா, இந்த ராகுனுடைய தோஷம் மிகுந்த தசை வருஷங்களாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தராது, மிகப்பெரிய பண நஷ்டத்தை தராது, மிகப்பெரிய மன கஷ்டத்தை தராது, மானபங்கத்தை தராது, பெண்களோடு அதிகமான கெடு பெயர்களை தராது. யார் ஒருத்தருக்கு வந்து ராகு தசை ஆரம்பிக்க போகுதோ அவங்க தெளிவாக ஒவ்வொரு வருஷமும் வருஷம் நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு முடிஞ்ச 40 நாள் அல்லது 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து நீங்கள் சபரிமலை ஐயப்பனை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராகு தசை பெருசாக கெடுதியே செய்யாது. காரணம் 18 அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு தசையினுடைய ஆண்டு காலம். இந்த 18 அப்படின்னு சொல்லக்கூடியது 18 படிகளை கடந்து போகக்கூடிய 18 படிநிலைகளை கடந்து தான் ஐயப்பன் கிட்ட போகணும். சுத்த பிரம்மச்சரியம், மிக மிக முழுமையான சுத்த பிரம்மச்சரியம் ஐயப்பன். இப்போ இங்கே உடல் தேவையை இப்போ நாடுபவன் ராகு. அப்போ பிரம்மச்சரியத்தினுடைய மிக உச்சம் ஐயப்பன். அப்போ இந்த 18 படிநிலைகளை தாண்டி தான் அந்த பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம போய் பார்த்தாகணும். அப்போ இதற்காக ஒரு 48 நாள் நீங்கள் வந்து விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கனாலே இந்த 18 வருட ராகு தசை உங்களுக்கு மோசமான இடங்களில் இருந்த ஒரு தசை நடத்தினாலுமே அந்த தசையினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து எந்த விதமான கெடுதலையும் செய்யாது. இப்போ இந்த 18 படி அப்படின்னு சொல்லக்கூடியது 18 படிநிலைகளை தாண்டி கருப்பணசாமியை தாண்டி நம்ம ஐயப்பன்கிட்ட போகணும். இப்போ 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அழகர், கள்ளழகர், மதுரையில் இருக்கக்கூடிய அழகர், அவருமே 18ஆம் படி கருப்பணசாமி தான். அப்போ கருவண்ணராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் தான். அப்போ இந்த மாதிரியான தெய்வங்களை எல்லாம் பொதுவாகவே ராகுவிற்கு அகோரமான தெய்வங்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். பத்ரகாளி, துர்க்கை இதெல்லாமே சொல்லுவோம். இருந்தாலும் இந்த பத்ரகாளி துர்க்கை வழிபாடு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இங்கே இந்த மாதிரி பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரபிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹனுமன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, எல்லை காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயனார், கருப்பணசாமி, முனியப்ப சாமி, இது மாதிரியான தெய்வ வழிபாடுகள் நீங்கள்